நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுல இருந்து நீங்க ஏன் எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு மாம்? ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க எவ்வளவு கனவு கண்டீங்க. மனிஷா கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா திடீர்னு லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் மனிஷா கூட கல்யாணம் நீங்க. ஆனா எனக்கு லக்ஷ்மியை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அதை விட்டுட்டீங்க. இப்ப என் கூட லக்ஷ்மி இல்ல. இப்ப நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கு எதிரி மாதிரி பாக்குறீங்க? சொல்லுங்க மாம். மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கியா? நான் ஒரு வாட்டிக்கு 100 தடவை யோசிச்சிட்டேன் மாம். நான் அவசரப்பட்டெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல. நீ அவசரப்பட்டுதான் முடிவெடுத்திருக்க மித்ரா. இல்ல மாம், லக்ஷ்மி இறந்து போனதுக்கு அப்புறம் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் லக்கி கிடைச்சா. லக்கியை பாத்துக்கிறதுலே இருந்துட்டேன். கல்யாணத்தை பத்தியே மறந்துட்டேன். அப்படின்னா இப்ப எதுக்காக மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிற? லக்கிக்கு அப்பா மட்டும் கிடையாது மாம், அம்மாவோட பாசமும் கிடைக்கணும். அதனால்தான் மனிஷாவை கல்யாணம் பண்ண போறேன். மனிஷா லக்கிக்கு அம்மாவோட அன்பை கொடுக்க முடியும் நீ நினைக்கிறியா மித்ரா? இப்பெல்லாம் மனிஷா லக்கியை எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறான்னு நீங்களே பாக்குறீங்கல்ல. லக்கிக்கு மனிஷாவை விட பெட்டர் மாம் கிடைக்க மாட்டான். அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். லக்கி மேல மனிஷாக்கு இருக்கிறது உண்மையான பாசமாடா? மனிஷா ஒரு காலத்துல என்ன உயிருக்கு உயிரா நேசிச்சா. இப்ப லக்கி மேல பாசமா இருக்கா. சரி, நாளைக்கு லக்ஷ்மி திரும்ப வந்துட்டானா அப்ப என்ன செய்வ மித்ரா? குட் மார்னிங் மேடம். என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தீங்க. ஜுன்னு ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா? ஜுன்னு உங்களுக்கு என்ன வேணும்? ஜுன்னு என்னோட பையன் மேடம். ஆர் யூ ஷூர்? எஸ் மேடம். உங்க பேரு? லக்ஷ்மி. உங்க ஹஸ்பண்ட் நேம்? எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஜுன்னு அவன் அப்பா பேரை எழுதல. ஜொன்னுக்கு அம்மா மட்டும்தான். புருஷன் பேரை சொல்ல முடியாத மனைவின்னு சொன்னா கரெக்டா இருக்கும்ல? எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கைத்தட்டல் எல்லாம் உனக்கு நினைச்சியா? இல்ல, மனிஷாவுக்கு. சபாஷ் மனிஷா, இவ யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்ட. இவ்வளவு நாளா நீ சம்யுக்தாவா இல்ல லக்ஷ்மியான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது. இப்போ கிளியரா கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. நான் இந்த கிளாப்ஸ மனிஷாவுக்கு எதுக்கு சொன்னேன் தெரியுமா? டே 1ல இருந்து மனிஷாவுக்கு உன் மேல டவுட் இருந்தது. நீ யாருன்னு கண்டுபிடிக்க நானும் ட்ரை பண்ணேன். ஃபைனலி மனிஷா உன்னுடைய முகமுடிய கழட்டி எரிஞ்சிட்டா. நீ யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்டா. கங்க்ராட்ஸ் மனிஷா.
ஜானு யாருக்காக வெயிட் பண்ற? அக்கா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல விவேக். இப்போ எங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்குல்ல, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் விவேக். அக்காக்கு அநியாயம் நடக்க கூடாது. இப்பயே எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. வணக்கம் தம்பி. என்ன நீங்க என்ன இந்த பக்கம்? தேவயானி மேடம் வர சொல்லியிருந்தாங்க. எங்க மாம் வர சொன்னாங்களா? எதுக்கு? உங்க வீட்டுல கல்யாணம் தானே தம்பி, முகூர்த்த நாள் குறிக்க வர சொன்னாங்க. விவேக், என்ன புரோகிதர் வந்திருக்காரு? மாம் வர சொன்னாங்களாம் கல்யாண முகூர்த்தத்தை குறிக்க. தேவயானி யார்கிட்ட கேட்டு கல்யாணத்துக்கு முகூர்த்தத்தை குறிக்க சொன்னா? புரோகிதர் கிட்ட கேட்டா அவருக்கு எப்படி தெரியும் அரவிந்தா? வீட்ல தான் நம்ம இருக்கோம்லங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம புரோகிதர் அவ வர சொல்லிருக்கா. அட்லீஸ்ட் இந்த விஷயம் மித்ராக்காவது தெரியுமா? மித்ராக்கு தெரிஞ்சாலும் என்ன லாபம் இருக்கு? அவன் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு மனிஷா கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்க. எப்படி நிறுத்துவ லட்சுமி? நானும் அதை தான் யோசிக்கிறேன் அர்ஜுன். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. என்ன விஷயம்? ஜானு கால் பண்றா. ஹலோ ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? ஏன் ஜானு இவ்ளோ பதட்டமா இருக்க? நீங்க உடனே வீட்டுக்கு வாங்கக்கா. என்னாச்சு ஜானு? கல்யாண முகூர்த்த தேதியை குறிக்க சொல்லி சின்ன அத்தை புரோகிதரை வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கக்கா, இல்லனா இவங்க முகூர்த்த தேதியை குறிச்சிருவாங்க. வந்துறேன் ஜானு. என்னாச்சு லட்சுமி? கல்யாண முகூர்த்தத்தை குறிக்க புரோகிதர் வீட்டுக்கு வந்திருக்காரா? இது மனிஷாவுடைய ஸ்கெட்சா இருக்கும் லட்சுமி. அவ உனக்கு ஒரு செகண்ட் கூட கேப் கொடுக்கல. நினைச்ச உடனே எல்லாத்தையும் அவ செய்யறா. வேகமா காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டா. நீ யோசிக்க கூட அந்த மனுஷா உனக்கு நேரம் கொடுக்கல. நீயும் அவள மாதிரி ஃபாஸ்டா இருக்கணும் லட்சுமி. வேகமா முடிவெடுத்து ஆகணும். ஆக்சுவலா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அர்ஜுன். இப்போ எல்லா வழியும் மூடி இருக்கு. இல்ல லட்சுமி, உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உடனடியா நீ யாருன்னு மித்ராவுக்கு சொல்லணும். என்னால சொல்ல முடியாது.